கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நிச்சயமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ்கிறோம். தேவனை தேடுகிற இருதயமே வாழும் என்று வேதம் சொல்லுகின்றது. எனவே எல்லா சூழல்களிலும் கர்த்தரை தேடுகின்ற என்றால் கர்த்தரை நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கின்ற, கர்த்தரை மையங்கொண்டு வாழ விரும்புகிற ஒரு நடவடிக்கைக்குள் நாம் செல்லுவது. பல நேரங்களிலும் நாம் ஆண்டவரை தேடுவதாக நினைக்கிறோம். ஆனால் எதற்காக தேடுகிறோம்? நாம் சபைகளுக்கு செல்லுவதாலோ, ஆராதனையில் ஈடுபடுவதாலோ, காணிக்கைகள் கொடுப்பதாலோ, பக்தியான பல செயல்களை செய்வதாலோ நாம் தேவனை தேடுகிறோம் என்று அர்த்தமாகிவிடாது. இவைகளெல்லாம் நாம் ஒரு பக்தியை முன்வைத்து வாழுகிறபடினாலே, பக்தியாக இருக்க வேண்டும் எண்ணுகிறபடினாலே நாம் தேடுகிறோம். இது பக்தியை தேடுகிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு தேவ பக்தி வாழ்க்கையை நம்ம விரும்புவோம். ஆனால் தேவனை தேடுவது என்பது இதைவிட மேன்மையான ஒரு அனுபவம். சில நேரங்களிலே நாம் பல ஜெப கூட்டங்களுக்கு செல்லுகிறோம். பல்வேறு விதங்களில் ஆண்டவரை தேடுகிறோம். உபவாசங்கள் மூலமாக தேடுகிறோம், ஜெபங்கள் மூலமாக தேடுகிறோம், பல விதங்களில் தேடுகிறோம். ஆனால் இதுவும் தேவனை தேடுவதென்று சொல்லிவிட முடியாது. பல நேரங்களில் நாம் தேடுவது நம்முடைய நன்மைகளுக்காக தேடுகிறோம், சில உதவிகளுக்காக தேடுகிறோம், சில அற்புதங்களுக்காக தேடுகிறோம். ஆனால் உண்மையான தேடல் என்பது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்க வந்தாரோ அதை பெற்றுக்கொள்வதற்காக தேடுவது. உண்மையான தேடல் என்றால் என்னவென்றால், ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். அந்த ஐக்கியத்தை தேடுவது. ரூத்தினுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரூத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு மேன்மை நிலை நம்ம பார்க்கிறோம். தாழ்வான நிலைமையிலிருந்து அற்புதகரமாக பிரமாதமாக மேலே வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த மேலே வருவதனுடைய பின்னணியில் இருந்த மிக முக்கியமான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். எதற்கு தெரியுமா? ஐயோ, நகோமியோடு இருந்தால் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வசதியாக இருக்கலாம், எப்படியாவது பிழைத்து கொள்ளலாம் அப்படி இருப்பதற்காக அல்ல. ரூத்துவுக்கு நகோமி இடத்துல ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். வாழ்வோ தாழ்வோ, இந்த இடத்துல இருக்கிறோமோ வேற ஒரு இடத்துல இருக்கிறோமோ, இந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டில் இருக்கிறோமோ, எங்கே இருந்தாலும் சரி நான் என் மாமியாராகிய நகோமியோடு இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ஒரு மனித உறவு தான் அது. ஆனால் அதற்கே ஒரு பெரிய விளைவு இருந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு, எந்த ஒரு ஆசையும் இல்லாதபடிக்கு நகோமியோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் சென்ற பொழுது அந்த நகோமியாலே இந்த ரூத்துக்கு பெரிய நன்மைகள் காத்திருந்தது. அப்படியானால் ஆண்டவரை நாம் இதே விதமாக தேடுகிற பொழுது, ஆண்டவரே, வேறு எல்லாவற்றை விட நான் உண்மைத்தான் தேடுகிறேன், உம்முடைய ஐக்கியத்தை தான் தேடுகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை தான் தேடுகிறேன். என்னுடைய தேடல் நான் உம்மோடு இருக்கிறதை உணர வேண்டும், நீர் என்னோடு இருக்கிறதை உணர வேண்டும். இந்த விதமாக தேடுகிற பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது, சமாதானம் குறைவுபடாது, சந்தோஷம் குறைவுபடாது, நம்பிக்கை குறைவுபடாது, தைரியம் குறைவுபடாது. எந்த ஒரு சூழலும் தைரியமாக இருப்போம். ஏனால் அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லா சூழல்களிலும் போதுமானவராக இருப்பார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள், அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். வாழ்க்கையுடைய சூழல்கள் மாறி வந்தது. ஆனால் அவற்றின் மத்தியிலும் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பவுலே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எல்லா சூழலும் சொல்லுகிற ஒரு நிலைமை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தரை கர்த்தருக்காக தேட வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக தேட வேண்டும். ஆண்டவர் என்னை பெரிய பணக்காரராக, ஆண்டவர் என்னை பெரிய பணக்காரராக மாற்றுகிறாரோ இல்லை ஒரு சாதாரண வைக்கிறாரோ அது பெரிய பிரச்சனை அல்ல. ஆண்டவரோடு இருந்தால் எனக்கு ஒன்று குறைபடாது, எனக்கு நிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும். எனவே தான் 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். எனவே கர்த்தரை தேடுவோம், வெறும் ஒரு பக்திக்காக அல்ல, என்னுடைய வாழ்வின் தேவையை சந்திப்பதற்காக அல்ல, அவருடைய பிரசன்னத்திற்காக, அவருடைய ஐக்கியத்திற்காக, அவருடைய நோக்கை நிறைவேறுவதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவர் எனக்கு ஆயத்தமாகி வைத்திருக்கிற நித்திய நன்மைகளை சுதந்திரிப்பதற்காக அவ்விதமாக தேடுவோம். நிச்சயமாக ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை நம்முடைய வாழ்விலே காண்போம். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம்.